1 சாமுவேல் 30. அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது ராஜாவும் அவரோடு இருந்தவர்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் என்ன செஞ்சாங்களா? அழுதார்கள். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். கண்ல கண்ணீர் கூட என்ன செய்யல? வரவில்லை. அந்த அளவுக்கு அழுது அழுது கண்ணீரே வற்றி விட்டது அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அதே இடத்துல யார் நின்று கொண்டிருக்கிறா? தாவீது ராஜா. அவரும் அவரோடு கூட இருந்தவர்களும் வேறு ஒரு இடத்திற்கு சென்றிருக்கும் போது அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்களா? சுட்டு எரிச்சிட்டாங்களா. அதுல மீந்திருக்கிறது ஒன்றுமே இல்லை. அவங்க திரும்பி வரும் பொழுது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்யறாங்க? அழுகிறார்கள். அதோட நிற்கல. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவர்களைப் போலவே தாவீது ராஜாவுக்கும் என்னதுதான்? இழப்புதான். அவர்களைப் போலவே அவரும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்யறாரு? அழுகிறார். கூடுதலாக கூட இருந்தவர்களே அவருக்கு எதிராக நிற்கிறார்கள். இந்த இடத்துல தாவீது ராஜாவோட இருதயம் கலங்குமா? கலங்காதா? நிச்சயமாக கலங்கும். ஆனா தாவீது ராஜா எதை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்கிறாரா? திடப்படுத்தி கொள்ளுகிறார். எவ்வளவு நம்பிக்கையூட்டுகிற சத்தியம் இல்லையா? எனக்கு எல்லாமே எதிராக இருக்கு, என் சார்பில் யாருமே இல்லை, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல. எதுவுமே உங்களோட கை விட்டு என்ன செய்யாது? போகாது. இழந்த எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும்? திருப்பி கொள்ள முடியும். அது நீங்க சுகத்தை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், நண்பர்களை இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும்? திரும்ப பெற்று கொள்ள முடியும். இங்க தாவீது ராஜா என்ன செய்கிறார்? திரும்ப பெற்று கொள்ளுகிறார். அவர் திரும்ப பெற்றுக்கொள்கிறதற்கு முன்னாடி அவருடைய பங்கு என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் தன் இருதயத்தை என்ன செய்யறாரு? திடப்படுத்தி கொள்ளுகிறார். அந்த திடப்படுத்துற வல்லமை தேவனுடையது. ஆனா கர்த்தருக்குள் நான் திடன் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் யாருடையது? தாவீது ராஜாவுடையது. ஹல்லேலூயா.